பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சமஸ்கிருதம் தமிழை அழிக்கிறது அப்படிங்கிற அந்த வாதத்துக்கு முற்றுப்புள்ளி. இதெல்லாம் இந்த தீக்காக்காரனும் கிறிஸ்தவ பாதிரியார்களும் இந்த கம்யூனிஸ்ட்காரனும் சேர்ந்து கட்டக்கூடிய கட்டுக்கதைகள். அதுக்கெல்லாம் அவங்க அசைக்க முடியாத ஆதாரமாக இங்கிருந்து அந்த செப்பேடு எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய தொன்மையை அவங்க ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அவங்க அதுல எந்த ஆராய்ச்சியும் பண்ணல. அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல. அவங்க அதை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதை அப்படியே அந்த பல்கலைக்கழகத்துல அவங்க அதை கொடுத்துட்டாங்க. இப்போ ஜோசப் விஜய் அரசு வந்திருக்குல்ல, தமிழகத்தை சார்ந்த மிக முக்கியமான ஆவணம். அந்த ஆவணத்தை இன்னை வரைக்கும் அந்த ஆவணத்தை குறித்து அதை மீட்டு நம்முடைய மத்திய அரசாங்கம் சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்குது. அது தமிழகத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். கூட்டணி கட்சியில் இருக்கிற வெங்கடேசன் சொல்றாரு தமிழகத்துக்கு கொண்டு வரணும், பாதுகாக்கப்படணும்ன்றாரு. அது ஒன்றும் வரவேற்கிறேன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி. இப்போ வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாரு முருகனை பற்றி. அடையப்பா, முருக பக்தி வெற்றிமாறனுக்கு வந்துருச்சுன்னா வாழ்த்துக்கள், வா எடு. உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் பதில் இன்னொரு படம் நாங்கள் எடுக்கிறோம். கந்தன் கருணையை விட ஒரு சிறப்பான படம் நீங்கள் எடுக்க முடியுமா? ரைட், எடுக்கட்டும். அவங்க கண்ணோட்டத்தில் அவங்க பார்வையில் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் திருடு போன சிலைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவில் நிலங்கள் எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. கரூரில் இந்த விஜயபாஸ்கர் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். எம்ஆர் விஜய், ஜோதிமணியும் சேர்ந்து, ஜோதிமணி, விஜயபாஸ்கர். ஏன்னா அடுத்த தேர்தல் வருது இல்லைங்களா? என்ன விஷயத்துக்காக அது எழுதப்பட்டதோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? சாமி பேரில் இருக்கிற பட்டாவை, கோயில் பேரில் இருக்கிற பட்டாவை இன்னொருத்தருக்கு பத்திரம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அறநிலையத்துறையிலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான்னா அது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மிஷினரி மாடல் இப்படி இருக்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் நண்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சமீபத்தில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனைமங்கலம் செப்பேடை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதோடைய சிறப்பம்சம் என்ன சார்? என்ன காரணத்துக்காக இந்தியாவில் அது வெளியே போனது? ஆனைமங்கலம் செப்பேடுகள் ராஜேந்திர சோழனால் அந்த செப்பேடுகள் அரசாணையாக வெளியிடப்பட்டது. அதற்கு முன்பாக மாமன்னன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய தகப்பனார் ராஜராஜ சோழன், அவர் முடிசூடிய 25ஆம் ஆண்டு அந்த நன்னாளிலே ராஜராஜ சோழனுடைய அரசு, சோழ பேரரசு ஸ்ரீவிஜயம் வரை பரவி இருந்தது. ஸ்ரீவிஜயம்னா ஜாவா, சுமத்ரா, இப்போ இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா? மலேசியாவில் கெடார், பொதுவாகவே கடாரம் கொண்டான் சொல்லுவாங்க. கடாரம் கொண்டான், அதுதான் இப்போ மலேசியாவில் கெடார் அப்படிங்கிற மாநிலம். கெடார், கிடார், கடார் எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி ராஜராஜ சோழனுடைய பேரரசு இந்த தென்கிழக்கு ஆசியா நாடுகள் முழுவதும் பரவி கிடந்தது. நம்முடைய வங்கக்கடலே சோழ கங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நம் அனைவருக்கும் தெரியும், ஸ்ரீவிஜய நாடு, அந்த நாட்டோடு நமக்கு ரொம்ப நல்ல சுமூகமான உறவு, வர்த்தக உறவு, கலாச்சார பண்பாட்டு உறவு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா போயிருந்தாங்க. அங்கே போய் அங்கே பரம்பனா ஆலயம், அது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம். நீங்கள் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுமையாக எல்லா இடங்களிலும் நம்முடைய இந்து சமயத்தினுடைய தொன்மை, அதை சிறப்பாக சொல்லக்கூடிய அடையாளங்கள், கோயில்கள் இதெல்லாம் இருக்கும். இப்போ அங்கோர் வாட், கம்போடியா, உலகத்திலே மிகப்பெரிய கோயில், அது அங்கே அங்கோர் வாட்டில் இருக்குது. அந்த நாட்டினுடைய தேசிய கொடியிலேயே அந்த அங்கோர் வாட் ஆலயத்தை வச்சுருக்காங்க. ஓகே. அது மாதிரி ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அரசவைக்கு வருகை தந்த ஸ்ரீவிஜய நாட்டினுடைய தூதுவர்கள், அந்த ஸ்ரீவிஜய நாட்டினுடைய மன்னன் சூடாமணிவர்மன், அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நாகப்பட்டினத்துக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக விளங்கியது வணிக மற்றும் இந்த இப்போ சொல்ல முடியல கப்பற்படை, அது மாதிரியான சோழர்களுக்கு ரொம்ப முக்கியமான துறைமுகம் நாகப்பட்டினம். நீங்கள் பொன்னியின் செல்வன்லாம் படிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பெரிய லைட் ஹவுஸ்,
கலங்கரை விளக்கம் இதெல்லாம் இன்றைக்கும் பார்க்கும்போது காண கிடைக்கிறது. அந்த நாகப்பட்டினத்துக்கு நிறைய வர்த்தகம் பொருட்டும் படிப்பதற்காக கல்விக்காகவும் பௌத்த சமயம் சார்ந்தவர்கள் நிறைய வர்றாங்க. ஸ்ரீவிஜய நாடு ஒரு பௌத்த நாடு, அந்த மன்னன் ஒரு புத்த மன்னன். ஓகே. அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க ராஜராஜ சோழனுக்கு. ஓகே. அவங்களுடைய தூதுவர்கள் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு விகாரம் கட்டணும், புத்த விகாரம் கட்டணும். உடனடியாக ராஜராஜ சோழன் அதை ஏற்றுக்கொண்டு அந்த புத்த விகாரம் கட்டுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பதாகவும், அதுக்கான நிலத்தை ஒதுக்கி கொடுத்தும், அந்த புத்த விகாரத்துக்கான செலவுகளுக்கு ஆனைமங்கலம்ங்கிற ஒரு கிராமத்தின் மூலமாக அரசுக்கு வருவாய் வந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் நெல்மணிகள் அந்த ஆனைமங்கலம் கிராமத்தில் இருந்து வர வேண்டிய முழு வருவாயையும் அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பள்ளிச்சந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது சமண பள்ளிகள், புத்த விகாரைகள், இதுக்கெல்லாம் இப்போ நம்முடைய கோயிலுக்கு கொடுக்கக்கூடியது கோயில் மானியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. பிரம்மதேயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானத்தை. அது மாதிரி பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் கொடுக்கக்கூடிய தானம் பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தமாக அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள், செப்பேடு முதல்ல செப்பேடு வடிவத்தில் இல்லை, முதல்ல அரச கட்டளை என்னன்னா அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அது ராஜராஜ சோழனுடைய சிறப்பான நிர்வாகத்தை, வெளியுறவு கொள்கையை, இதையெல்லாம் நம்ம அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளிலே இருந்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல வந்து அவங்க வந்து ஓலைச்சுவடிகளிலே அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அந்த ஓலைச்சுவடிகள், அந்த உத்தரவுகள் அப்படியே இருக்குது. அங்கே ஆனைமங்கலத்தில் அந்த சூடாமணி விகாரம் கட்டப்படுகிறது. நிறைய மாணவர்கள் வருக, தங்க, படிக்க, புத்த சமயம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள, அங்கே புத்தர்கள் வழிபாடு மேற்கொள்ள, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சென்டராக இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஆனைமங்கல் கிராமத்தினுடைய வருவாயெல்லாம் போயிட்டுருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 20 வருடம் கழித்து ராஜேந்திர சோழன் அரசனாக இருக்கின்றான். அப்போ அங்கே ஸ்ரீவிஜய நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய மன்னனுடைய மகன் வந்துடுறான். அவங்க வந்து மறுபடியும் வந்து அதை இன்னும் மேம்படுத்துவதற்காக இங்கே பேசுகிற பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பாவுடைய உத்தரவை அப்படியே செப்பேட்டில், ஓகே, செப்பேடுனா தாமிரத்தில் அந்த செப்பேடுகளாக தயார் பண்ணுறாங்க. அந்த செப்பேடுகள்லாம் வந்து அங்கேயே இருந்திருக்குது. அது சத்திரிய சிகாமணி பட்டினம்னு குறிக்கப்படுகிறது, நாகப்பட்டினம். அங்கே வந்து 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் அவங்க வந்து அங்கே வர்றாங்க. அவங்க மதம் பரப்புறக்காகவும் வந்தாங்க, வியாபாரம் ரெண்டுக்காகவும் வந்தாங்க. நம்ம அனைவருக்கும் தெரியும், அவங்க தான் தரங்கம்பாடியில் முத அச்சேந்திரம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, பைபிள் அச்சடித்து விநியோகம் பண்ணாங்க, அதெல்லாம் தெரியும். அவங்க அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து ஒரு பாதிரியார் அதெல்லாம் பார்க்குறாரு. ஒரு பாழடைந்த ஒரு கட்டிடம், ஒரு விகாரம் அங்கே இருக்குது. ஆர்கியாலஜிஸ்ட்டும் கூட அவர் அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்த வந்து சும்மா புதர்மண்டி கிடக்குது, நம்ம இங்கே ஒரு பைபிள் காலேஜ் பண்ணிக்கலாம், கிறிஸ்தவ மதத்துக்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ இருந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ், சென்னை மாகாணம், அங்கிருந்த அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பேசி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புத்த விகாரத்தை இடிக்கிறாங்க. ஓகே. இடிச்சிட்டு ஒரு கல்லூரியும் கட்டுறாங்க, சென்ட் ஜோசப் காலேஜ் கட்டுறாங்க. அப்படி இடிக்கும்போது அதில் கிடைத்த அந்த இந்த தகடு இருக்கு இல்லைங்களா, செப்பு தகடு, ஆமாம், செப்பேடு, அதை வந்து அவங்க அப்படியே அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை திருடிட்டு போயிடுறாங்க. அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெங்கடேசன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எடுத்துகிட்டு போய் பத்திரப்படுத்துனாங்கிறாங்க. அதை தான் கேட்கலாம், இருக்கலாம் விடுங்க. அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போய் இப்போ இருக்கிற நெதர்லாண்டு, அதுதான் டச், அந்த நெதர்லாண்டில் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு அவங்க தானமாக கொடுத்துட்றாங்க. தானமானா நன்கொடையாக கொடுத்துட்றாங்க. அது வந்து இவ்வளவு நாளாக அங்கே ஒரு காட்சி பொருளாக இருக்குது அருங்காட்சியகத்தில். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் கடந்த 12 ஆண்டு காலமாக அவருடைய ஆட்சி நடக்குது. என்னெல்லாம் நம்முடைய தமிழகத்திலிருந்து, இந்தியாவிலிருந்து சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டது, இங்கேருந்து திருடிச்சு போனது, அரிய வகையான வரலாற்று. இப்போ பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சிலை நம்முடைய ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்கள் பீரியடில் அது மீட்டு கொண்டு வந்தாங்க, லோகமாதேவி, ராஜராஜ சோழனுடைய சிலை. இது மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ வந்து இந்திய அரசு பெரிய அளவில் மேற்கொள்கிறது. அமெரிக்காவில் இருந்தது, ஸ்வீடனில் இருந்தது, அதே மாதிரி நெதர்லாண்டில் இருந்தது, ஆஸ்திரேலியாவில் இருந்தது. இப்போ ஆஸ்திரேலியா போனபோது 3 நம்முடைய நடராஜர் சிற்பம், நந்தி, இதெல்லாம் 3 இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வர்றாங்க. இல்லை சார், எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இங்கேருந்து அந்த செப்பேடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நம்மளுடைய தொன்மையை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க.
இல்லை அது நமக்கு பெருமை தானே. அவங்க அதில் எந்த ஆராய்ச்சியும் பண்ணல, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. அவங்க அதை கொண்டு போய் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே அந்த பல்கலைக்கழகத்தில் அவங்க அதை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கிருந்து நம்முடைய இந்த செப்பேடுகளை ஆராய்ச்சி, கல்வெட்டு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவர் ஒருத்தர் போய் அதை படி எடுத்துகிட்டு வந்து அந்த ஆனைமங்கலம் அந்த செப்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து இங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேரடியாக அதை போய் ஆய்வு பண்ணி அதை இந்தியாவில் வச்சு அது வந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆவணம். அதை வந்து கொண்டு வரணுங்கிறது இப்போ வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை. அதில் தான் நான் சொல்ல வர்றேன், இது வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட இங்கிருந்து இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தி செல்லப்பட்டது. இங்கிலாந்தில் இருந்தது, அமெரிக்காவில் இருந்தது, ஆஸ்திரேலியாவில் இருந்தது. இதுவரை 600க்கும் மேற்பட்ட இத்தகைய கலைப்பொருட்கள், நம்முடைய செப்பேடுகள், ஆவணங்கள், சிலைகள், நடராஜர் சிலை இதெல்லாம் வந்து அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கு. ஓகே. அதில் வந்து முத்தாய்ப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. ஏன் இதை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறோம்னா, இது முழுக்க முழுக்க வரலாற்றை பேசக்கூடிய ஒரு முக்கியமான செப்பேடு. இப்போ தமிழ்நாட்டில் வந்துங்க இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டை படித்தா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அல்லது இந்த மிஷனரி மாடல், இந்த எல்லா மாடலுமே அடிபட்டு போயிடும். செப்பேடில் முதல் 5 சமஸ்கிருதத்தில் இருக்குன்றது. அந்த செப்பேடு வந்து 21 தகடுகள் இருக்குதுங்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பகுதி துவக்கம் அது வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் வேற சமஸ்கிருதம் வேற அப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த பிரிவினை மனோபாவம் எல்லாம் கிடையாது. சமஸ்கிருதங்கிறது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்தது. அந்த நாட்டோட பேர் என்ன? ஸ்ரீவிஜயன். புரியுதுங்களா? இந்த பக்கம் காந்தாரம், காந்தாரத்தில் யார் இருந்தால் மகாபாரதம் நடந்த இடம் காந்தாரி இருந்தா. இந்த பக்கம் காந்தாரத்துலேருந்து அந்த பக்கம் கம்போடியா வரைக்கும், இங்கே இமயம் முதல் ஈழம் வரைக்கும் எங்கே அங்கங்கே சின்ன சின்ன அரசுகள் இருந்தாலும் சமஸ்கிருதம் நாடு முழுக்க இணைக்கக்கூடிய ஒரு கலாச்சார மொழியா, அறிவியல் மொழியா, என்னங்க சாஸ்திர மொழியா சமஸ்கிருதம் இருந்திருக்குது. புரியுதுங்களா? சாகுந்தலம் அது மாதிரி பெரிய காவியங்கள் சமஸ்கிருதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும், அது சமஸ்கிருத மொழி பெருமை அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். ஆனால் நாடு முழுக்க இருந்தது, தமிழ்நாட்டிலையும் சமஸ்கிருதம் இருந்தது. அதனால தான் சமஸ்கிருதத்தில் தான் அந்த செப்பேடுகள் துவங்குகிறது. பின்னாடி தமிழில் வட்டெழுத்து, கிரந்த எழுத்துக்களில், இந்த கிரந்த எழுத்துக்களில் அந்த செப்பேடானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன விஷயம்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து ராமன் வந்து வடநாட்டு கடவுள், இப்போ முருகனை வடநாட்டு கடவுளுங்கிறாங்க, இல்லை தமிழ் கடவுள், ராமன் வடநாட்டு கடவுள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. அதெல்லாம் வந்து இதில் உடஞ்சி போயிடுது. அதில் வந்து மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த செப்பேடு துவங்குவதே ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு தான் துவங்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீன்னா என்ன? அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவை போற்றி நிலமகள் கேள்வன், திருமகளை மார்பில் தாங்கியவன். பொதுவாக நம்முடைய இந்த சைவ வைணவ மோதல் அது வந்து பெரிதாக்கி காட்டப்படுகிறது. ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய சிவ சமயத்தை சார்ந்தவர், சிவனடியார், தன்னை சிவபாத சேகரன் என்று சொல்லி கொண்டவர். உலகின் மிக அற்புதமான தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியவர் இல்லையா? தஞ்சாவூரில் போய் திருமுறைகளை எடுத்து அதை வந்து ஓதுவார்களை வைத்து எல்லா இடங்களையும் பரப்பியவர். அவருக்கு திருமுறை கண்ட சோழனும் பேர் உண்டு ராஜராஜ சோழனுக்கு. அவர் சைவ சமயத்திலே மிகப்பெரிய ஈடுபாடை கொண்டிருந்தாலும் அவர் வைணவ சமயத்தை வெறுத்தவர் அல்ல. இது எல்லா சைவ சமயத்தை சார்ந்தவங்களும் அப்படித்தான், எல்லா வைணவ சமயத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான். ஆனால் அவங்க வந்து பெருமாளை புகழ்ந்து பல வைணவ திருக்கோயில்களுக்கு, பெருமாள் திருக்கோயில்களுக்கு சோழ மன்னர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள், பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக சைவ வைணவ பேதம்ங்கிறது இங்கே இல்லை. அதெல்லாம் இந்த கமலஹாசன் மாதிரி ஆளுகனால, இந்த பிரிட்டிஷ்காரனுங்க, இந்த பாதிரியார்கள்னால இதெல்லாம் பெருசுபடுத்தப்படுது. சைவம் வேற வைணவம் வேற, 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, தகராறு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுங்கிற மாதிரி தான் இங்கே வந்து இப்போது நம்முடைய இந்த செப்பேடுகளே மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அவர் நம்முடைய பெருமாளை புகழ்ந்து அந்த செப்பேட்டிலே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவங்களுடைய வம்சத்தை பற்றி எழுதியிருக்காங்க. நாங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் சூரிய வம்சத்தை சார்ந்தவங்க. சூரியன் வம்சத்தில் மனு தோன்றினார், மனுவுக்கு அப்புறம் இச்வாகு வந்தார், இப்படி மாந்தாதா வந்தார், இப்படி அந்த தலைமுறையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாங்க. அதில் இச்வாகு வம்சத்தை சார்ந்தவர் தான் ராமன்.
நாங்களும் சூரிய வம்சத்தை சார்ந்தவங்க. அந்த வம்சத்தில் சோழன் வர்றாரு, மனுநீதி சோழன் வந்திருக்கிறார். அந்த வம்சத்தில் சிபி சக்கரவர்த்தி ஒரு சோழன் வந்திருக்கிறார். அந்த வம்சத்தில் நம்முடைய காவிரிக்கு கரை கட்டிய கரிகால் சோழன். அது மட்டுமல்ல, கோச்செங்கண்ணன். இந்த பரம்பரையை சார்ந்தவங்க நாங்கள்லாம் யார்? ராமனுடைய பரம்பரையை சார்ந்தவங்கன்னு இப்போ இங்கே இருக்கிற இந்த அரசியல்வாதிகள், திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் என்னங்கிறாங்க? ராமன் வடநாட்டு கடவுள், ராமன் வடக்கை சார்ந்தவர், ஆரியன். இந்த ஆரிய திராவிட இனவாதம் எல்லாம் இந்த செப்பேட்டை பார்த்த உடனே அப்படியான ஒரு சங்கதி இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த செப்பேடுகள் ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரூஃப். ஓகே. அப்புறம் இந்த கால்டுவெல் அவர் தானே திராவிட குடும்பம் அப்படின்னு புத்தகம் எழுதினார். மொழி குடும்பம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்திய மொழி குடும்பம் தான். புரியுதுங்களா? இவங்க அதில் ஒரு பிரிவினையை உருவாக்குவதற்காக அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே நீங்கள் வடமொழி எழுத்துக்கள் நிறைய இருக்குது. அதில் வடமொழினா வடக்கிறந்த மொழின்னு இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. வடமொழிங்கிறது யார்? அதுவும் நம்ம உருவாக்கினது தான். ஐயா அருட்செல்வர் நா. மகாலிங்கம் அவர்கள் இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியே அது தமிழர்கள் உருவாக்குனது. ஓகே. அப்படின்னு ஒரு குமரிக்கண்டம் குறித்த அவருடைய புத்தகத்தில் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார். சமஸ்கிருதம் வேற, தமிழ் வேற கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இந்த சமஸ்கிருதம் தமிழை வளப்படுத்தியது, தமிழ் சமஸ்கிருதத்தை வளப்படுத்தியது. இந்த தமிழ் சமஸ்கிருதம் இரண்டுமே எங்கள் சிவபெருமானால் அருளப்பட்டது. சிவபெருமானுடைய உடுக்கை ஒலியிலே ஒரு புறம் ஒருத்த ஒலிகளை எல்லாம் எடுத்து அகத்தியன்கிட்ட கொடுத்து தமிழ், பாணினி எடுத்து கொடுத்து சமஸ்கிருதம், அவருடைய உடுக்கை ஒலி. இதுதான் மொழி. இது வேற அது வேற. நாம் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம்னா என்ன? தனித்தமிழ் இயக்கம் நம்முடைய தொல்காப்பியரும் நாவுக்கரசரும் நம்முடைய ஞானசம்பந்தரும் நம்முடைய பாசுரங்களும் தேவாரமும், இதுதான் தனித்தமிழ் இயக்கம். இவங்க சொல்லக்கூடிய தனித்தமிழ் இயக்கங்கிறது இந்தியாவிலிருந்து தனித்தமிழ் நடுவாங்க. இவங்களுடைய இந்த எல்லா விதமான புரட்டுகளுக்கும், இந்த வடநாடு தென்னாடு பேதம், ஆரிய திராவிட இனபேதம், தமிழ் வேற சம்ஸ்கிருதம் வேறன்னு சொல்கிறது, அப்புறம் பிராமணர்கள் வடக்கிருந்து வந்தாங்க. இப்போ விக்டர்னு ஒருத்தர், அவர் தமிழ் அறிஞர்னு தன்னை சொல்லிக்கிறார். அவர் சொல்கிறார் 1,00,000 பிராமணர்களை ராஜராஜ சோழன் கொண்டு இங்கே குடியேற்றிட்டான். இதெல்லாம் வேண்டுமென்றே நமக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார்களை, அந்தணர்களை, பிராமணர்களை, பிரம்மதேயம்னே இருக்குது. ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருக்கிறான் பார்த்தீங்களா, கரிகால் சோழன், கோச்செங்கண்ணன், அவருக்கு முன்னாடி இருந்த பல சோழ மன்னர்கள், விஜயாலய சோழர், இவங்க எல்லாருமே ஏராளமான நிபந்தங்களை, மானியங்களை கோயிலுக்காக, புத்த விகாரங்களுக்காக, சமணப்பாளிகளுக்காக எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் தெளிவாக எவ்வளவு நெல் கொடுத்தாங்க, அளவு என்ன, வரி விதிப்பு முறை எப்படி இருந்தது, அரசு நிர்வாகம் எப்படி இருந்தது, வெளியுறவுத்துறை எப்படி இருந்தது, இந்த பிராமணன் வெளியிருந்து வந்தான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் அதெல்லாம் ஆனைமங்கலம் செப்பேட்டில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நீங்கள் ஆனைமங்கலம் போயிருக்கீங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்போ அங்கே போனேன். நான் ஆனைமங்கலம் நேரடியாக போனேன். இப்போ அந்த கோயிலுக்கு அதை அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை எடுத்து ஒரு கல்வெட்டாக வச்சிருக்கிறாங்க. அந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப பாலடைஞ்சு போச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த இவங்க எழுதி வச்சது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், இந்த கிறிஸ்தவருடைய ஆட்சியில் அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. அது ஜோசப் காலேஜாக தான் இருக்குது ஆச்சுங்களா. அதனால் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் மீட்கப்பட்டு வருகிற பொழுது இதுக்கு தமிழக அரசு இது பெருமிதம் கொள்ளணும் இல்லையா. இவங்க அப்போ நம்முடைய செங்கோல் நாடாளுமன்ற கட்டிடத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்ட போது கூட திமுக காரங்க அதில் பெருசாக ஆர்வம் காட்டல. ஏன்னா அவங்களுக்கு செங்கோல் மேலே நம்பிக்கை இல்லை. கிங் ஸ்டிக்குன்னாங்க. ஆமாம், அதனால் அவங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. சரி இவர் இப்போ ஜோசப் விஜய் அரசு வந்திருக்குல்ல, தமிழகத்தை சார்ந்த மிக முக்கியமான ஆவணம். அந்த ஆவணத்தை இன்னை வரைக்கும் அந்த ஆவணத்தை குறித்து அதை மீட்டு நம்முடைய மத்திய அரசாங்கம் சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்குது. அது தமிழகத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு ஒரு நன்றி. கூட்டணி கட்சியில் இருக்கிற சு. வெங்கடேசன் சொல்றாரு அது தமிழகத்துக்கு கொண்டு வரணும், பாதுகாக்கப்படணும்ன்றாரு. அது ஒன்றும் வரவேற்கிறேன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அவர் சு. வெங்கடேசன் சொல்கிற பாணி வேற. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இதை பாதிரியார்கள் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க,
அவருக்கு எப்படி கீழடி விஷயத்தில் பல விதமான மோசடி நடவடிக்கையில் கம்யூனிஸ்டுகள் ஈடுபடுகிறார்களோ, அவங்களுக்கு என்னன்னா அந்த தமிழனுக்கு ஒன்றும் மதம் கிடையாது, இந்த தமிழனுக்கு ஒன்றும் ஆன்மீகம் கிடையாது, மெய்யியல் கிடையாது, அவங்கெல்லாம் ஆரிய திராவிட இனவாதம். அந்த என்ன அவர் பேர் என்ன, தாமஸ், அவர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கெல்லாம் இப்போ இந்த வேலை என்னங்க. தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார், கீழடிக்கு வந்தார், சென்னை மயிலாப்பூருக்கு வந்தார், வள்ளுவரை சந்தித்தார். அதுக்கப்புறம் தான் தாமஸ் வந்து வள்ளுவரை சந்திச்சதுக்கப்புறம் தான் தோமாவளி சைவம் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் வள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் அவங்க வந்து அதையை வந்து பரப்புறது தான் இந்த கம்யூனிஸ்ட்காரனோட வேலை. அவனோட வேலை என்ன, சரித்திரத்தில் புரட்டுக்களை உருவாக்குவது. அதுக்குன்னே அங்கே அமர்நாத்னு ஒரு ஆளை வேலைக்கு போட்டு வச்சிருக்கிறான். அந்த ஆள் அதை பேசிகிட்டே இருக்கிறான். அவங்கெல்லாம் ஒரு முன்முடிவோடு இருக்கிறானுங்க. பைபிள் பேஸில் இந்த இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றை தயார் பண்ணணும். அதுக்கு தான் கீழடி மாதிரி இன்னும் அதை விட பழமையான அந்த சரித்திரத்தில் பல்வேறு விதமான புரட்டுக்களை செய்வதில் கைதேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இந்தியாவினுடைய உண்மை வரலாறு அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுக்கும் வெங்கடேசனே அந்த அவரே வந்து எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார் இல்லைங்களா. அந்த புத்தகத்திலேயே நம்முடைய திருப்பரங்குன்றத்துக்கு இந்த மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி அதை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. கம்பண்ணன் வந்தது இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அப்புறம் அவரே வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா பேசும்போது நிறைய மாற்றியெல்லாம் எழுதுவார், வரலாற்றை புரட்டி எழுதுவார். அதனால் வெங்கடேசனுக்கு வந்து இந்த ஆனைமங்கலம் செப்பேடு வந்ததுன்னா நல்லது, வரணும். ஆனைமங்கலம் செப்பேடு வருவது மட்டுமல்ல, அது மக்கள் மத்தியில் போய் சேரணும். அப்போ தான் இவங்களுடைய இந்த தமிழ் வேறு, சம்ஸ்கிருதம் வேறு, ராம வடநாட்டு கடவுள் என்னங்க, ஆரியன், திராவிடன், இந்த மாதிரியான இந்த பொய் புரட்டுக்களெல்லாம் இருக்குல்லங்க, அதுக்கெல்லாம் ஒரே வழி இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. மிக தெளிவாக அனைத்து விஷயங்களும் அதிலே குறிப்பிடப்படுகிறது. ஆனைமங்கலம் செப்பேடு இவ்வளவு அளவு இருந்தது, இத்தனை எடை இருந்தது, அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் செய்தி. ஆனைமங்கலம் செப்பேடு ஆரிய திராவிட இனவாதத்தை உடைக்கிறது. ஓகே. ஆனைமங்கலம் செப்பேடு ராமன் வடநாட்டு கடவுள் என்று சொல்வோருடைய முகத்தில் கரியை பூசுகிறது. ஆனைமங்கலம் செப்பேடு சம்ஸ்கிருதம் வேறு, தமிழ் வேறு, ஆரியர்கள் வந்து ஆக்கிரமித்துக் கொண்டார்கள், சமஸ்கிருதம் தமிழை அழிக்கிறது அப்படிங்கிற அந்த வாதத்துக்கு முற்றுப்புள்ளி. இதெல்லாம் வந்து இந்த தீக்காக்காரனும் கிறிஸ்தவ பாதிரியார்களும் இந்த கம்யூனிஸ்ட்காரனும் சேர்ந்து கட்டக்கூடிய கட்டுக்கதைகள். அதுக்கெல்லாம் அவங்க வந்து அசைக்க முடியாத ஆதாரமாக ஆனைமங்கலம் செப்பேடு நம்முடைய அந்த சோழ மன்னர்களின் பெருமையை பறைசாற்றுவதோடு, தமிழகத்தினுடைய வரலாற்றை பறைசாற்றுவதோடு, நம்முடைய அந்த சனாதன ஹிந்து தர்மம் எது வரைக்கும் பரவி இருந்தது. இவங்கெல்லாம் மனுநீதிக்கு எதிர்ப்பானவங்கெல்லாம். ஆனால் எங்கள் ஆள் மனுநீதி சோழன். மனுநீதி சோழன் தானே. ஆமாம். மனுநீதி சோழன் யார்? தேர்காலில் பசுவை காப்பாற்றணும். இந்த ஜம்புத்தீவு பிரகடனம், இந்த ஆனைமங்கலம் செப்பேடு, இதெல்லாம் பசுவை காப்பாற்றணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜம்புத்தீவு பிரகடனத்தில் யாராவது இந்த 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 கோட்டை சுவரொட்டி ஒட்டியிருக்காங்க, ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டாங்க, யாராவது இதை சேதப்படுத்தினாங்கன்னா அவன் காசியில் காராம்பசுவை கொன்ன, காசியில் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ன பாவத்துக்கு சமமானவன். அப்போ பசுவை எப்படி போற்றி வணங்கியிருக்காங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் ஃப்ராடுக. எப்படியாவது நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய வரலாற்றை திரித்து அழித்து, நம்முடைய மக்களெல்லாம் நாத்தியர்களாக இருந்தாங்க, நம்முடைய மக்களெல்லாம் வந்து ஏதோ ஒன்றுமே கலாச்சார பண்பாடு இதெல்லாம் நம்மளுதல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த இந்திய விரோத, ஹிந்து விரோத மனப்பான்மையோடு செயல்படுகிறார்கள் பார்த்தீங்களா. அவங்களுக்கான ஒரு தக்க பதிலடி தான் அது. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம சர்வேயரெல்லாம் இருக்காங்க, லேண்டை ஈஸியாக அளந்து கொடுத்துடலாம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் அதை எப்படி பண்ணாருன்றது 19 இல்லை, ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டு சாரி. அப்போல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் நில அளவைத்துறை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆனைமங்கலத்தை அதெல்லாம் அந்த அளவைகள்லாம் அதில் இருக்குது, சக்குமந்தி போட்டு எழுதியிருக்கிறான். அது எவ்வளோ தூரம், எத்தனை வயல், அதில் எவ்வளோ நெல் விளையுது, அந்த நெல்லை எத்தனை அளந்து கொடுக்கணும், எத்தனை வந்து அங்கேருந்து வரியாக வந்துக்கிட்டு இருந்தது, அதை அப்படியே எப்படி அந்த புத்த விகாரத்துக்கு கொடுக்கணும். நாங்கள் இன்னொரு மதங்களை அழிப்பது எங்கள் நோக்கம் அல்ல. என்னங்க, புத்த மதத்துக்கே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க என்னங்கிறாங்கன்னா, திருமங்கை ஆழ்வார் திருடிட்டு வந்துட்டாருங்கிறான். திருமங்கை ஆழ்வாரை திருடனாக்கணுங்கிற முயற்சியில் கம்யூனிஸ்ட்காரன் ஈடுபட்டிருக்கான். எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் பாருங்க. அப்புறம் என்ன, ஞானசம்பந்த பெருமானும் திருமங்கை ஆழ்வாரும் விவாதம் செய்து கொண்டார்கள், சைவ வைணவ போட்டி இருந்திருக்கும், ஆரோக்கியமான விவாதங்கள் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா. இப்போ தலை ரசிகர் இருக்கான், அவன் தளபதி ஒத்துக்க மாட்டான், தளபதி ரசிகர் இருக்கிறான், தலையை ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி அந்த காலத்தில் சைவத்திலே திளைத்தவர்கள், சிவபக்தியோடு இருந்தவர்கள், அவங்க இன்னொரு கடவுளை மறந்தும் புறந்தொழா வைணவங்கிறான். நாராயணனை தவிர இன்னொருத்தர் தொழ மாட்டாங்க, முருகனை தவிர இன்னொரு கடவுளை ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
இப்போ பாருங்கள், முருகனை முப்பாட்டங்கிறாங்க, முருகனை குறிஞ்சிநில தலைவனுங்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் தெய்வம். மனிதனாக இருந்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்ததாக நம்பப்படக்கூடிய ஜீசஸ் வந்து தெய்வம், தேவகுமாரன், இறைமகன்கிறார் சீமான். ஆனால் எங்கள் முருகனை முப்பாட்டங்கிறார். இந்த புரட்டுக்கள், இந்த மாதிரியான ஒரு பிரிவினை மனப்பான்மையோடு பேசக்கூடிய பேச்சுக்கள் இந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது. அது முருக பக்தியாலும் அல்லது ராம பக்தியாலும் சிவபக்தியாலும். இங்கே பல சமயங்கள் இருந்திருக்கு, ஆனால் தர்மம் ஒன்று, சனாதன தர்மம் ஒன்று. எங்கே? ஸ்ரீ விஜயத்துலேயும் சரி, சனாதன தர்மத்தினுடைய ஒரு அங்கம் தான் பௌத்தம். இதெல்லாம் நம்ம தர்மத்திலேருந்து வந்தது தானே. ஆனால் இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக சனாதன தர்மம் அது வந்து அழிக்கப்பட வேண்டும், முட்டாள்தனமானது, அதுக்கு ஜாதி முத்திரை குத்துறது. எங்கே இருந்தது? ராஜேந்திர சோழனுடைய அந்த அமைப்பில், ராஜராஜ சோழனுடைய அமைப்பில் ஜாதி கலவரங்கள் இருந்ததா? கிடையாது. இந்த மாதிரி ரஞ்சித் மாதிரியான முட்டாள்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய நிலங்களை எல்லாம் அவர் ஆக்கிரமிச்சிட்டாரு. இந்த விக்டர் சொல்கிறார் 1,00,000 பார்ப்பனர்களை கொண்டு வந்து குடியேற்றிட்டாரு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்க பார்த்தீங்க. இதை கேட்கறதுக்கு கைதட்டுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆனைமங்கலம் செப்பேடுகள், அது சொல்லக்கூடிய செய்திகள், வரலாற்று உண்மைகள் என்னங்க. அதெல்லாம் நம்ம மக்களுக்கு, நம்ம மாணவர்களுக்கு, இந்த கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட இருந்து முதல்ல இதை பாதுகாக்கணும். இந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் அவங்க இயேசுவ தெய்வங்கிறான், முருகனை கடவுள் முப்பாட்டங்கிறான். எப்பேற்பட்ட ஃப்ராடு பார்த்தீங்களா? எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி. இப்போ வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாரு முருகனை பற்றி. அடையப்பா, முருக பக்தி வெற்றிமாறனுக்கு வந்துருச்சுன்னா வாழ்த்துக்கள் தான். வா எடு, உன்னுடைய கருத்துக்கு நாங்கள் பதில் இன்னொரு படம் நாங்கள் எடுக்கிறோம். கந்தன் கருணையை விட ஒரு சிறப்பான படம் நீங்கள் எடுக்க முடியுமா? அதனால் ரைட், எடுக்கட்டும். அவங்க கண்ணோட்டத்தில், அவங்க பார்வையில் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே நம்முடைய தர்மத்துக்கும் நம்முடைய தாய்நாட்டுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்கும் பிரிவினைவாதத்தை வளர்ப்பதற்கும் துணை போகிறார்கள். தமிழகத்திலே இஸ்லாமிய ஜிகாதி சக்திகளை வலுப்படுத்துவதற்கு துணை போகிறார்கள். அதனால தான் எல்லா முஸ்லீம் அந்த ஃபேஸ்புக் ஐடியிலையும் கடுமையாக வந்து எழுதுவானுங்க. அவனுக்கும் தீக்காக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வெளியே வேட்டால் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவான். தீக்கானா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் முஸ்லீம்னா எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. இல்லை சார், ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் திருடு போன சிலைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவில் நிலங்களெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். கரூரில் இந்த விஜயபாஸ்கர் அவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். எம்ஆர் விஜய், ஜோதிமணியும் சேர்ந்து, ஜோதிமணி, விஜயபாஸ்கர். ஏன்னா அடுத்த தேர்தல் வருது இல்லைங்களா, அந்த பகுதியில் இருக்கிறவங்களுடைய ஓட்டுக்களை வாங்கணுங்கிறதுக்காக நமக்கு வந்து அந்த மக்களுக்கு விரோதமாக நம்ம பேசலை. அந்த கோயில் நிலத்தில் குடியிருக்கிறவங்க, அது கோயில் மானியம், கோயில் இனாம், அந்த சாமி பேரில் இருக்கிற பட்டாவை இவங்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கறதுங்கிறது சட்டப்படி இது நிற்காது. ஆனால் ஓட்டுக்காக என்ன வேணால் செய்வோம். இதே மாதிரி என்னது வக்பு நிலம்னு பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சுருந்தாங்கல்ல, அப்போ யாராவது இவனுங்களாம் போராடினாங்களா? கோயிலையே வக்பு நிலத்துக்குள்ளே இருக்குதுன்ட்டான். திருச்சிக்கு பக்கத்தில் அந்த திருச்செந்துறை. இந்த வக்பு திருத்தத்தை எல்லாம் எதிர்க்கிறானுங்க. அதாவது முஸ்லீம் நிலங்களை அதை வந்து மீட்டு, அதை வந்து ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு வக்புக்கு ஒப்படைக்கலாம். கிறிஸ்தவ நிலங்களை மீட்டு அதை வந்து சர்ச்சுக்கு ஒப்படைக்கலாம். ஆனால் கோயில் நிலங்களை மட்டும் வாங்கி அதை கோயிலுக்கு ஒப்படைக்காமல் யாருக்கு ஒப்படைக்கணும்? அங்கே இருக்கிறவனுக்கே, ஆக்கிரமிப்பாளனுக்கே பட்டா போட்டு கொடுக்கணும். இது எப்பேற்பட்ட அநியாயம். அவங்கள ஆக்கிரமிப்பாளர்னு நம்ம சொல்கிறோம், அவங்க இல்லை நாங்கள் 50 வருஷமாக இருக்கிறோம், 100 வருஷமாக இருக்காங்கிறாங்க. அதே குத்தகைக்கு இருந்துருப்போ, அதே வாடகைக்கு இருந்துருப்போ, எதுக்காக நீ கோயில் பூமியை ஒம்பேரில் பத்திரப்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதுக்கு எதுக்கு இந்த கட்சியெல்லாம் துணை போகிறான்? அதுக்கு எதுக்கு அறநிலையத்துறை? முதல்ல அறநிலையத்துறைக்கு அந்த உரிமை உண்டா? இது நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட்காரன் வச்சுட்டு இருக்கிற கோரிக்கை. எம்ஜிஆர் காலத்தில், அதுக்கு முன்னாடி காலத்திலேயே இந்த கோயில் பூமியெல்லாம் வந்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். கோயில் பூமியில் ஏழைகள் தான் பிழைக்கிறாங்க, யார் இல்லைன்னு சொன்னா. ஆனால் அந்த கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய என்ன விஷயத்துக்காக அது எழுதப்பட்டதோ அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? சாமி பேரில் இருக்கிற பட்டாவை, கோயில் பேரில் இருக்கிற பட்டாவை இன்னொருத்தருக்கு பத்திரம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அறநிலையத்துறையிலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான்னா அது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமானது. அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த மிஷினரி மாடல் அப்படி இருக்குது. இதுக்கு வந்து அந்த கட்சி இந்த கட்சியை நம்ம குற்றம் சொல்லி பயனில்லை. நம்ம மக்கள், நம்முடைய இந்துக்கள், தமிழர்கள், அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும்.
அந்த தமிழர்கள் வேற இந்துக்கள் வேறன்னு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த 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 பொய் பிரச்சாரமெல்லாம் பண்ணுறது. முருகன் தமிழ் கடவுள், யார் இல்லைன்னு சொன்னா முருகன் தமிழ் கடவுள் தான். ஆனால் அவரை தெலுங்கு மக்கள் கும்பிடக்கூடாதா? அப்போ அவங்க ஒரு படம் எடுக்கக்கூடாதா? தமிழ் கடவுள் முருகன், நீ ஒரு படம் எடுக்கிற, அது உன் கருத்து, உன் பிரச்சார படமாக நீ எடுத்துகிட்டு போ. நீ எத்தனை படம் எடுத்தாலும் ஏபி நாகராஜ் எடுத்த படத்துக்கு ஈடாகாது. சிவகுமார் முருகனா நடித்தார் கந்தன் கரணியில், சிவாஜி வீரபாகுவா நடித்தார். என்னங்க, அதுதான் முருகன் வரலாறு. ஆனைமங்கலம் செப்பேடு சொல்லக்கூடிய செய்தி அதுதான். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு நமக்கு ஒரு அற்புதமான பண்பாட்டு ஆவணம். ஓகே, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம், நம்முடைய தர்மம், ஓகே சரி, நம்முடைய நிர்வாகம், நம்முடைய அரசியல், நம்முடைய வெளியுறவுத்துறை, நம்முடைய இராணுவம், கப்பல் படை, வர்த்தகம் எல்லாம் அதில் இருக்குது ஆனைமங்கல செப்பேடு. இது ரொம்ப இவங்க என்னங்கிறாங்கன்னா, அதனால தான் ஈவேரா அப்பவே சொல்லிட்டாரு, இந்த முடியுடை மூவேந்தர் சேர சோழ பாண்டியனெல்லாம் காட்டு முராட்டி, நம்மலாம் அவனை தமிழ் மன்னங்கிறான். ஏன்னா அவன்லாம் ஆரிய அடிமை, அவன்லாம் பிராமணர்களுக்கு நிலத்து பிடிங்கி கொடுத்துட்டான். ரஞ்சித் சொல்கிறார் இல்லையா, பிராமணனுக்கு நிலத்து பிடிங்கி கொடுத்துட்டான். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் ஆனைமங்கலம் செப்பேடு. அது நம்முடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும்.